இந்த மாரி வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லணும். அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, "டேய் நீ வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்ல கேக் ரொம்ப அழகுபடுத்துறேன், டெக்கரேட் பண்றேன்னு சொல்லி ரொம்பலாம் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஒரே ஒரு கண்டிஷன் கேக்குக்கு உள்ளார இருந்து ட்ரெயின மட்டும் சுத்த விட்டுருன்னு" சொல்லி எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே பாப்பாவோட ட்ரெயின வந்து எனக்கு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி யோசிச்சேன்னா, ஒரு பெரிய ஒரு பிளைவுட் மாரி வாங்கி கட் பண்ணிட்டு, கேக் பேஸுக்கு பதிலா நம்ம பிளைவுட்லயே ஃபுல்லாவே செட் பண்ணி அப்படியே நம்ம குடுத்துட்டோம்னு சொன்னா, கஸ்டமர் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்ற மாரி யோசிச்சேன். பட் ஒருவேளை நம்ம செட் பண்ற அந்த பிளைவுட் வந்து கஸ்டமரோட கார்ல உள்ள ஃபிட் ஆகலன்னா என்ன பண்றது? கடைசியில் நம்ம செஞ்சது திருப்பி 2 வேலை பண்ற மாரி ஆயிடும். அதனால நார்மல் கேக் பேஸ்ல உங்க பேக்கிங்க்கு எடுத்துட்டும் போகணும். வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் அவங்க ப்ராப்பரா அதை செட்டும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னவோ யோசிச்சேன். நம்ம இந்த தர்மாக்கோல் எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தேன். ட்ரெயின் வந்து சுத்தமா சுத்தவே இல்லை. குட்டி குட்டியா வந்து ஒரு தர்மாக்கோல் பீசஸ் மட்டும் வச்சுட்டு அப்புறம் அது வந்து ரொம்ப அழகாவே சுத்துச்சு. இது ட்ரெயின் ட்ராக்லாம் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கேக்குக்குள்ளார இந்த ட்ரெயினை ஓட விடணும். அதுதான் நமக்கு இருக்கிற டாஸ்க்கே. இதில் 3 கேக் செப்பரேட்டாக வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதில் 2 கேக் வந்து ஹாஃப் ஷேப்பில் வந்து நம்ம ஐசிங் பண்ணணும். மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ட்ரெயினை வந்து ஓட விட்டு பார்த்தேன். 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினை வந்து ரொம்ப அழகாக ஓட விட்டாச்சு. எனக்கே பார்க்கும்போது இதிலிருந்து வர மாதிரி இருந்தது. அது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கான்டென்ட் ஒர்க் இல்லாமல் டார்க்கர் ஷேடு இல்லாமல் ஒரு பேஸ்டல் பர்பிள் கலர் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீம்க்கு இந்த கலர் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசனையாக இருந்தது. பட் என் லுக் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேக் செய்யும் போதுமே எனக்கு நல்ல ஒரு சூப்பர் ஃபன்னாக இருந்தது. கடைசியில் கேக்கையும் ட்ராக்கையும் தனித்தனியாக வந்து பேக் பண்ணி நீட்டாக கொடுத்தாச்சு. நம்ம தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நல்லா செட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு செப்பரேட்டாகவும் வீடியோவும் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த கேக் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.